வணக்கம் கண்ணே, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். குட்டீஸ், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, இன்றைய வகுப்பு பாடம் 9 ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் நன்மை கடைபிடி அப்படின்னு ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், முயலும் நரியும் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. வாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? அதோ பார், பழம் மரத்தில் இருந்து விழுகிறது அப்படின்னு முயல் சொன்னோன்னே நரி என்ன பண்ணுது? அட ஆமாம், பழம் மரத்துலேருந்து விழுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த முயல் சொல்லுது, வா, பழத்தை போய் நம்ம எடுத்து 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நதி இருக்குது பாருங்களேன், அது இல்லை வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நரி சொல்லுது. நரி என்ன சொல்லுது பாருங்க, வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்குது, அதனால் பழத்தை என்ன பண்ண போகிறேன், நானே எடுத்து சாப்பிட போகிறேன். அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. முயலும் நரியும் இருக்கப்ப 2 பேரும் சேர்ந்து தானே சாப்பிடணும். இந்த நரி என்ன பண்ணுது, நான் வேகமாக ஓடுவேன், அதனால் என்ன பண்ண போகிறேன், அந்த பழத்தை நானே எடுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த முயல் பாவம், இதெல்லாம் சரியில்லைப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு முயல் சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முயலும் ஓடுறாங்க, நரியும் போகிறாங்க. அப்போ முயல் சொல்லுது, பார்த்துப்போ, ரொம்ப வேகமாக போகாத, பார்த்துப்போ அப்படின்னு நிறைய எச்சரிக்கை பண்ணுதுங்க. வேகமாக அந்த பழத்தை எடுக்கிற ஆர்வத்தில் நரி ஓடுனுச்சு பார்த்தீங்களா? ஓடனோடனே காலில் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்து வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி அழுத்துக்கிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். உடனே இந்த முயல் என்ன பண்ணுது, நிறைய சமாதானப்படுத்துது. சரி, நீ அழுகாத, நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் அந்த பழத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் போய் அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்த அந்த பழத்தை எடுத்துகிட்டு வருதுங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பாதியாக சாப்பிட்றாங்கங்க. சரிங்களா? இந்தா உனக்கு பாதி அப்படின்னு முயல் நரிக்கு கொடுக்குது. நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி முயலுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிக்குது. முயலும் நரியும் ஆளுக்கு பாதியாக சாப்பிட்றாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. சரிங்களா? நமக்கு எது கிடைத்தாலும் அது நம்மளுடைய நன்மை தான். இப்போ நம்ம வகுப்பில் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். நம்மளே எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க உடனே கீழே விழுந்துட்டாங்களோ, இல்லை அடிபட்டுருச்சுனாவோ, இல்லை மயக்கம் வந்துச்சுனாவோ, இல்லை கை கால் வலி வந்துச்சுனாவோ, இல்லை தலை வலிச்சுச்சுனாவோ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பில் ஆசிரியர்கிட்ட போய் தன்னோட நண்பருக்கு முடியலை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்நாக்ஸையும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா குட்டீஸ்? வீட்டில் போயிட்டு நல்லா இந்த கதையை படித்து பாருங்கள். நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம். நன்றி குட்டீஸ். வணக்கம்.